ஸோ ஹலோ காய்ஸ், ஸோ இட்ஸ் மீ ப்ளூ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன தெரியுமா பார்க்க போகிறோம், நம்ம க்ரோம் புக்கில் எப்படி டீ லான்ச்சர் ஏற்று தான் பார்க்க போகிறோம். டீ லான்ச்சர்ன்றது அது பிசி லினக்ஸ் மேக்கில் வந்து டீ லான்ச்சர் ஏற்றுனா நம்மளால் மைன்கிராஃப்ட் விளாட முடியும். இது ஒரு கிராக் லான்ச்சர் மாதிரி, எப்படி மைன்கிராஃப்ட் லான்ச்சர் இருக்கிற மாதிரி இது ஒரு கிராக் லான்ச்சர். ஸோ அதனால் வந்து அந்த லான்ச்சர் எப்படி நம்ம க்ரோம் புக்கில் ஏற்று நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரீயாக. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஒரு சில ஸ்டெப்பு பண்ணால் தான் உங்களால் வந்து இந்த க்ரோம் புக் இன்ஸ்டால் பண்ண முடியும். லேக் அடித்தா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம வந்து அடுத்த வீடியோவில் எப்படி இந்த லேகை ஃபிக்ஸ் பண்ணலாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இருக்கிற அந்த பேட்ரி பேரை தட்டி நம்ம வந்து இங்கே மேலே செட்டிங் ஐக்கான் இருக்கும். ஸோ செட்டிங்கை தொட்டிக்கணும். ஸோ செட்டிங்கை தட்டினோடனே கீழே அட்வான்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அட்வான்ஸை தட்டி டெவலப்பர்ஸ்ன்னு இருக்கும். அதை தட்டி லினக்ஸ் டெவலப்பர் என்வைரன்மெண்ட்னு இருக்கும். அங்கே வந்து டேர்ன் ஆன் இருக்கும். ஸோ டேர்ன் ஆன் கொடுத்திங்கன்னா செட்டப்பிங் லினக்ஸ் டெவலப்பிங் என்வைரன்மெண்ட்னு இருக்கும். அப்புறம் வந்து யூசர் நேம். ஸோ உங்கள் பேர் வச்சிடணும். நான் எப்போதும் போல பேர் வச்சுறேன். ஸோ 10 GB வந்து ரெக்கமெண்டட். என்னோடய இதில் வந்து 11. ஸோ 11 GB தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து 6.9 GB வைக்கிறேன். நீங்கள் வந்து 6.9 கூட வைக்க தேவையில்லை. ஸோ 6.3 இல்லாட்டி 5 அந்த மாதிரி கூட வச்சுருங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து அப்போ தான் நம்மளுக்கு கேமை வந்து லேக் அடிக்காமல் விளாட முடியும். ஸோ அப்புறம் வந்து உங்களுக்கு அப்போ ஸ்டோரேஜ் எப்படி பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபைல் மேனேஜரில் போய் இங்கே வந்து அவைலபிள். ஸோ 8.7 GB வந்து அவைலபிளாக இருக்குது. அப்போ உங்களுக்கு ஸ்டோரேஜை பற்றலைன்னா இங்கே டவுன்லோட்ஸில் என்னென்ன டவுன் பண்ணி வச்சுருக்கீங்களோ வீடியோஸு அதெல்லாம் வந்து அழைச்சிருங்க. ஸோ அழைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஸ்டோரேஜ் கிடைக்கும். ஸோ ஓகேவா. ஸோ இப்போதைக்கு வந்து இதெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது இன்ஸ்டால் ஆக 420 GB. ஸோ 420 GB. ஸோ உங்கள் தாத்தா ஸ்பீடாக உங்கள் தாத்தா ஸ்பீடான இருந்தால் இது டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த டெர்மினல்னு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போதைக்கு வந்து இது க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ க்ளோஸ் பண்ண க்ரோம் ப்ரௌசரில் டீ லான்ச்சர்னு போனீங்கன்னா அங்கே டீ லான்ச்சர் டவுன்லோட் மைன்கிராஃப்ட் லான்ச்சர்னு இருக்கும். லான்ச்சர் அதை வந்ததுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா டவுன்லோட் டிஎல்னு இருக்கும். அது தட்டினோன்னு நீங்கள் விண்டோஸாக மேக்கா லினக்ஸ் அங்கேக்கும். ஸோ நம்ம லினக்ஸ் தானே பார்க்க போகிறோம். ஸோ லினக்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைல் மேனேஜர் உள்ளுக்கு போய்க்கணும். ஸோ ஃபைல் மேனேஜர் உள்ளுக்கு போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா லினக்ஸ் ஃபைல்ஸ் டவுன்லோட்ஸ்ன்னு இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் வந்து டவுன்லோட்ஸ் ஃபைல்ஸில் போயிருக்கணும். டவுன்லோட்ஸ் ஃபைல்ஸில் போயிடணுன்னா இங்கே டீ லான்ச்சர் 13.zipன்னு இருக்கும். அதுக்கு நான் கரெக்டாக சொல்கிறேன்னா தெரியல. நீங்கள் அந்த ஐக்கனை கிளிக் பண்ணி 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பின்னு இருக்கும். ஸோ காப்பி பண்ணி இங்கே போய் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணணும். உங்களோட மவுஸை ரைட் கிளிக் பண்ணி ப்ளேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதோட வந்து கீழே வந்து கப்லேட்டுன்னு வந்துடும். இப்போதைக்கு வந்து அதை உள்ளுக்கு போயிருந்தீங்கன்னா டீ லான்ச்சர் .jarன்னு இருக்கும். ஸோ இது அந்த ஐக்கானை தட்டி காப்பி தட்டி அந்த லினக்ஸ் ஃபைல்ஸில் போய் திரும்பி அங்கே ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ இப்போதைக்கு பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் டீ லான்ச்சர் .jarன்னு இருக்கும். அந்த ஐக்கானை தட்டி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரீநேம்னு இருக்கும். ஸோ ரீநேமில் உங்களுக்கு என்ன வேணால் பேரை வைக்கலாம். ஆனால் நான் இங்கே வந்து ஈஸியாக இருக்கிறதுக்காக மைன்கிராஃப்ட் .jarன்னு வச்சுக்கோங்க. ஸோ மைன்கிராஃப்ட் .jarன்னு வச்சுட்டு நீங்கள் வந்து என்டர் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ அந்த ஃபைல் வந்து சேவ் ஆகிடும். இப்போதைக்கு அந்த ஃபைல் சேவ் ஆனதுக்கப்புறம் உங்களோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ வந்து கீழே வந்து அந்த ரவுண்ட் ஐக்கனை கிளிக் பண்ணி டெர்மினல் இருக்கும். இல்லாட்டி சர்ச்சில் டெர்மினல் தட்டினா கூட வந்துடும். ஸோ டெர்மினல் தட்டி பங்குவின் தட்டிங்கன்னா அவ்வளோதான். இதோட லேட் ஆகும். ஸோ அது வந்து வெர்ச்சுவல் மிஷின் ஸ்டார்ட் ஆகும்னு. ஸோ நீங்கள் தான் டவுன் பண்ணிட்டீங்களா அதெல்லாம் வந்துடும். ஸோ இப்போதைக்கு வந்து நீங்கள் சூடோ apt இன்ஸ்டால் போடணும். இன்ஸ்டால் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிஃபால்ட் JREன்னு போடணும். ஸோ இன்ஸ்டால் டிஃபால்ட் JRE. அப்புறம் வந்து அந்த ஸ்லாஷ்ன்னு சொல்லுவோம் நினைக்கிறேன். ஸ்லாஷ் எனக்கு தெரில அது என்னதுன்னு. ஆனால் வந்து நடுவில் கோடு கீழே வரக்கூடாது, மேலே கோடு வரணும் நடுவில். ஸோ டிஃபால்ட் அந்த கோடு கொடுத்துட்டு JRE. ஸோ இது பேர்லாம் எனக்கு தெரில, மன்னிச்சிக்கங்க. சரி அப்பப்போ மறந்துடுவேன். ஒரு JRE. ஸோ சூடோ ஆப் இன்ஸ்டால் டிஃபால்ட் JRE அப்படின்னு கொடுத்தோன்னே அவ்வளோதான். ஸோ அதுக்கான இது வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். இன்ஸ்டால் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டியூ வாண்ட் டு கண்டினியூன்னு கேட்கும். வாய்னா எஸ்ஸு, நோனா என்னன்னா நோ. ஸோ வந்து வாய். ஸோ வாயின்னு போட்டோன்னே அது எஸ் தான். ஸோ வாயின் போட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி எரர் வரும். நீங்கள் ராங்கான கமெண்ட் போட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, அந்த கமெண்ட்டை திரும்பி போடுங்க. சூடோ ஆப் இன்ஸ்டால் டிஃபால்ட் JRE அது திரும்பி ஒரு 3 மாட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிரும். ஓகேவா. ஸோ அது வந்து வாய் கொடுத்தோன்னே வந்து கொஞ்ச நாள் லோட் ஆகும். ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து இது வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் ஆக ஆரம்பித்தா தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் டவுன்லோட் ஆகுதுன்னு. எரர் வந்தால் திரும்பி வந்து போடுங்க. ஏன்னா பல வாட்டி எரர் வந்துச்சு. அப்புறம் தான் எனக்கு திரும்பி வந்துச்சு. டன்னு வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து சூடோ apt install
அப்டேட்டுன்னு கொடுக்கணும். ஸோ வந்து இதை அப்டேட் பண்ணணும். ஏன்னா வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் விளாட முடியும். அந்த சென்டர் இருக்கிற அந்த இதை போட்டு கெட்டு அப்டேட்டுன்னு கொடுத்துடணும். அப்டேட் கொடுத்திங்கன்னா இது அப்டேட் லேட்டெல்லாம் ஆகாதுங்க. கொஞ்சம் நேரம் லோட் ஆகி அதோட வந்து வந்துடும். ஸோ இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு மாதிரி குரல் மாதிரியாக இருக்கும். எப்போ இருந்தாலும் சரிங்க, இது ரெக்கார்ட் பண்ணும்போது மட்டும் இந்த குரல் மாறிடுது, அவ்வளோதான். இப்போ வரைக்கும் வந்து இன்ஸ்டால் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி எரர் காமிக்கும். எரர் காமிச்சுன்னா திரும்ப வந்து அதை கொடுங்க. இப்போதைக்கு வந்து சூடோ ஆப்ட் கெட்டு அப்கிரேட் பண்ணோம். அந்த இதை வந்து அப்டேட் பண்ணியாச்சு. அந்த டீ லான்ச்சர் அப்டேட் பண்ணிச்சு. இப்போதைக்கு வந்து அப்கிரேட் பண்ணோம். இது 2 டீ நீங்கள் போட்டால் கூட வரும். அப்படி போனோன்னா பிரச்சனை இல்லை, அதே லேட்டஸ்ட் அப்டேட் ஆகிரும். ஆனால் உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா நீங்கள் மோஸ்ட்டு இதை பண்ணி ஆகணும். அப்படி இல்லாட்டி நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து அதிலே வந்து ஆஃப் டிபாயிண்ட் இருக்கும். ஸோ ஆஃப் டிபாயிண்ட் வச்சு நீங்கள் டவுன் பண்ணிடலாம், அவ்வளோதான். சூடோ ஆப்ட் கெட்டு அப்கிரேட் இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா என்ட்ரு கொடுத்துருங்க. அப்புறம் வந்து எஸ்ஸா நோவான்னு கேட்கும். ஸோ வாய் கொடுத்து என்ட்ரு பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போதைக்கு வந்து இதுவும் டவுன்லோட் ஆகும். கொஞ்சம் ஒரு லேட்டாகும், 5 நிமிஷம். அதோட வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். ஸோ இப்போதைக்கு வந்து இதான் கடைசி கமெண்ட்டு. இதை வச்சு தான் நீங்கள் டீ லான்ச்சரை வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஜாவா ஜார் minecraft.jar அந்த minecraft.jar தான் வந்து உங்கள் பேர். நீங்கள் என்ன ஃபைலுக்கு அந்த பேர் வச்சுருக்கீங்களோ அந்த பேரை வந்து நீங்கள் வந்து போடணும். minecraft.jar தானே வச்சேன். ஸோ அந்த minecraft.jar வந்து நீங்கள் வந்து இங்கே போட்டுறணும். ஸோ ஜாவா அந்த ஸ்லாஷ் போட்டு ஜார் minecraft.jarன்னு கொடுத்து என்ட்ரு பண்ணணும். ஸோ என்ட்ரு பண்ணோடனே வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். அந்த டீ லான்ச்சரும் டவுன்லோட் ஆகும். ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுப்பாங்க. என்னென்னா, நீங்கள் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த கமெண்ட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு திரும்பி ஓப்பன் பண்ண முடியும். இல்லாட்டி வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகாது. ஸோ இது நம்மளுக்கு வந்து இது கொடுத்துருவாங்க. இந்த கமெண்ட் போட்டால் திரும்பி ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கும்னு. ஸோ நீங்கள் வந்து திரும்பி அந்த கமெண்ட்டை வந்து போட்டிங்கன்னா அது வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து 197 MB. ஸோ இது டவுன்லோட் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், உங்கள் டாட்டா ஸ்பீடை பொறுத்து. ஸோ டாட்டா ஸ்பீடு அதிகமாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு சீக்கிரம் டவுன்லோட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ரவுட்டர் பார்த்திங்கன்னா ஈஸியாக டவுன்லோட் ஆகிரும். அப்படின்ட்டு நீங்கள் மொபைல் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டவுன்லோட் ஆகிரும். அதான். ஸோ வந்து டவுன்லோட் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் ஆனோடனே உங்களுக்கு டீ லான்ச்சர் வந்து வந்துடும். ஸோ கீழே வந்து யூசர் நேம்னு இருக்கும். என்ன வேணால் பேரை கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து blue64ன்னு வைக்கிறேன். ஸோ வந்து blue64. ஸோ இதிலே வந்து டிஎல் மாட்ஸு செட்டிங்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ வந்து blue64 கொடுத்து அக்கௌண்ட்ஸ்னு கொடுத்திங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு அக்கௌண்ட் வந்துடும். அப்படிலாட்டி நீங்கள் வந்து அக்கௌண்ட்டு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் கூட வந்துக்கலாம். ஆனால் வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து கொடுக்காதீங்க. அது கொடுத்திங்கன்னா ஹேக் பண்ணிடுவாங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க யூடியூப்பில். ஸோ அதனால் அது கொடுக்க வேண்டாம், அது ரெக்கமெண்டட் கிடையாது. அப்புறம் ஆஃப்டர் 1.25.1 ஸோ 4 அதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷனு. அது நீங்கள் வந்து டவுன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டெர்மினலை வந்து லீவ் பண்ணிடுங்க. ஸோ டெர்மினல் பேக்ரவுண்டு ஓட வேணாம். அப்புறம் வந்து நீங்கள் வந்து கேமை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு வந்து ரெண்டரை ஆகும். ஸோ வந்து இது வந்து அப்பப்போ வந்து ரெண்டரை வந்து லேக் அடிக்கும். ஸோ வந்து நீங்கள் ரெண்டரை முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 2 வந்து 1000 நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுனால இவ்வளோ லேகு. ஸோ வந்து ஆமாம். ஸோ இதில் வந்து மல்டிபிள் விளாட முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா மைக்ரோசாஃப்ட் ஐடி தானே விளாட முடியுன்றானுங்க. ஸோ அதனால் வந்து அதை வந்து ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ சிங்கிள் பிளேயர் விளாடுங்க, ஜோக்காக தான் இருக்குது, லேக் அடிக்கல. ஸோ லேக் செட்டிங் மட்டும் நீங்கள் வந்து மாற்றிக்கணும். ஸோ வந்து இது வந்து ஏன் இன்றைக்கி டவுன் பண்ணுற வீடியோ போடணுன்னா 3 நாள் ஆச்சு, இன்றைக்கி தான் போடுறேன். ஏன்னா வந்து ஏகப்பட்ட வேலை வந்து வளர்றதுலே டைம் முடியுது. ஸோ எடிட் பண்ண முடியல, ஒரு மாதிரி போர் அடிச்சு போச்சு எடிட் பண்ணுறதுல. ஸோ நம்ம சேனல் கொஞ்சம் வந்து ரீச் ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்னும் சப்போர்ட் கொடுங்க. நானும் வந்து ட்ரை பண்ணுறேன், எடிட்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறேன். மைன்கிராஃப்ட் வீடியோ வந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ வந்து இதுக்கு மேலே மைன்கிராஃப்ட் தான் போட நினைக்கிறேன். தெரில, நீங்கள் வியூஸ்லாம் தான் வந்தால் வேறு கேம்ஸ் போடலாம். அப்படி இல்லாட்டி நான் மைன்கிராஃப்ட் தான் போடுவேன். ஸோ இதோட உங்களை வந்து அடுத்த வீடியோ பார்க்குறோம். ஸோ டேக் கேர், பாய், see you tomorrow.